அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று இந்த காணொளியில் தீபாவளி அதிரசம் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இது முழுமையாக கிராமப்புறங்களில் செய்கின்ற ஒரு நல்ல சிறந்த முறை என்று கூறலாம். பொதுவாக தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெல்லம், அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு, இந்த இரண்டு பொருட்களை வச்சு தான் செய்வாங்க. அது எப்படின்னு செய்முறையோட இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். முதலில் வெல்லத்தை பார்த்தீங்கன்னாக்கா பொடி பொடியாக நம்ம செஞ்சுக்கணும். ஓகேங்களா? வெல்லம் எந்த அளவுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் இப்போ 1 கிலோ அரிசி இருக்குன்னா அதுக்கு அரை கிலோ வெல்லம் அந்த விகிதத்தில் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே இருக்கிற, அதாவது பற்ற வச்ச அடுப்பு மேலே இருக்கிற ஒரு குண்டால அந்த வெல்லத்தை போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா காய்ச்சணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உருகி நல்லா பாகுத்தன்மையாக வரும். பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது உருகி பாகுத்தன்மையாக வரும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வச்சு நல்லா கலருவாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நல்லா பாகுத்தன்மையாக வருது. அதாவது அதிரசம் சுடுவதற்கும் ஒரு நல்ல வெல்லம் ஒரு பக்குவமாக வெல்லத்தை காய்ச்ச வேண்டும். அந்த பக்குவத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பார்த்தீங்கன்னாக்கா பாகு எடுக்கும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் பாகு எடுக்கும் முறை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பக்குவமான முறையில் பார்த்தீங்கன்னாக்கா அது சும்மா ஜெல்லி மாதிரி ஷேப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் ஆகும் அந்த வெல்லம் பாகு. ஓகேங்களா? அந்த வெல்லம் பாகு பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி கிரியேட் ஆகும். அதை நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தாவே நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பதுன்னு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பதுன்னு எடுக்க தெரியுமான்னு கேட்பாங்க வில்லேஜ் சைடில். அதை பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சின அந்த வெல்லத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தண்ணி, அதாவது ஒரு தண்ணி இதில் வச்சு அந்த இதில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜெல்லி மாதிரி வரும். பாருங்கள், அந்த எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல திறமையாக அதை செக் பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஜெல்லி மாதிரி பார்த்தீங்களா? அதான் பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான அந்த இதுக்கான இது. இப்போ தயார் நிலையில் உள்ள அரிசி மாவு, பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நல்லா மிஷினில் அரைச்சின்னு வரணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதிரசத்துக்கு தேவையான நல்ல முறையில் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துன்னு வரணும். அந்த காய்ச்சி வச்சிருக்கிற வெல்லம் பாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரெக்டான பதிலில் இருக்கிற பாவில் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி அதாவது பச்சரிசி மாவை கொட்டி நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட வேண்டும். பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நல்லா பிடிச்சின்னு இருக்காரு. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மாவுக்கு கொட்டுறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல திறமையாக பார்த்தீங்கன்னாக்கா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அது மிகவும் சூட்டாக இருக்கும்போது பண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக இருக்கும். பாருங்கள், அவங்களும் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்களே அவங்களும் பண்ணுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னாக்கா திறமையாக செயல்பட்டு நல்லா அருமையான முறையில் பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிக்ஸ் பண்ண ஆறா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஐ மீன் இலகுவாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆற பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பணியாரத்துக்கு தேவையான, அதாவது பணியாரம் என்பது வில்லேஜ் சைடில் அதிரசம், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பணியாரம் என்று வில்லேஜ் சைடில் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துனே தான் இருக்கீங்க. முழுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக எப்படி அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா கலரிட்டாங்க. கலர்னா பார்த்தீங்கன்னா அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க சூடாக இருக்கா இல்லை எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அது நெக்ஸ்ட் அதிரசத்துக்கான தகுந்த ஒரு இதாக இருக்கான்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் கரெக்டான விகிதத்தில், அதாவது 1 கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெல்லம் என்ற முறையில் நம்ம மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சோடனே இப்போ பார்த்தீங்கன்னா தட்டுறதுக்கு இந்த பதனுக்கு வந்திருக்கும். அங்கே பாருங்கள், தட்டுறாங்க இல்லைங்களா? அந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையில் நல்லெண்ணெயை போட்டு நல்லா தழுவிட்டு அதுக்கு மேலே அந்த மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சைஸ் தேவோ அதை எடுத்து அதை தட்டி விடுறாங்க. பார்த்தீங்களா? நல்லா சிறப்பாக பார்த்தீங்கன்னா வட்டமாக தட்டி விடுறாங்க. அந்த மாவு பார்த்தீங்கன்னா அங்கே கொட்டி வச்சுருக்காங்க இலையில். நம்ம முன்னாடி அந்த ஒரு குண்டானில் போட்டு கலர்னாங்க இல்லைங்களா? அந்த மாவு ஒரு இலையில் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்தால் அது அதிரசம்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வானொலியில் நல்ல எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் காஞ்சி இருக்கு. ஓகேங்களா? அதை எடுத்து போட்டிருக்காங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எண்ணெய் காஞ்சி இருக்கிறதுனால நல்லா மேலே வந்திருக்கு. ஓகேங்களா?
இப்போ பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக அதை செஞ்சு முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ போட்டிருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மேலே வருது. ஓகேங்களா, நல்ல முறையில் வெந்து நம்ம மேலே வந்து அதை திருப்பி விடுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜல்லிக்கரண்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டில் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி விடுவாங்க. ஓகேங்களா, 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா முறையாக வேக வைப்பாங்க, தரமாக வேக வைப்பாங்க. வேக வைத்து அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிழியறதுக்கோசம் தான் இந்த 2 ஜல்லிக்கரண்டியுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி சிறப்பாக அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்ட் ஆகிட்டு வந்திருக்கு, அதனால் அப்படியே எடுத்து போட்டுடுறாங்க. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா புளிகிறாங்க. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிழிஞ்சு எடுக்கிறாங்க, அதில் இருக்கிற எண்ணெயை பிழிஞ்சு எடுக்கிறாங்க. இதாங்க இப்போ பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ஆதர்சம் வந்து அங்கே இருக்குது. எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப போடுறாங்க எண்ணெயில். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிழிஞ்சு எடுப்பாங்க. பாருங்கள், அந்த இதை வந்து பிழிஞ்சு எடுத்து நம்ம வந்து குண்டானில் போட்டு ஒரு பொறுமையாக ஆற வைக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட பதன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அதுலேருந்து இருக்கிற எண்ணெயை வந்து எடுத்துட்டு அதை வந்து குண்டானில் போடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் தீபாவளிக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கோசம் செய்யப்படுகின்ற வெல்லம் மற்றும் பச்சரிசி கலந்த ஒரு சுவையான அதிரசம் செய்முறை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். நான் இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். சரி, ஓகே, கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வாறு அதிரசம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை போட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம வந்து இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். மேலும் என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் இருக்கிற அனைத்து வீடியோக்களும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.